அதற்கு உண்மையாகவே இந்த நாளுக்குரிய மேலே ஆசீர்வாதத்தை தரப்பதற்காக துதிக்கிறோம் அப்பா. குறிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே திருமுழுக்கு ஆராதனை நேரத்துக்காக அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே உமக்காகவே அர்ப்பணிக்கிற அந்த உலகங்களை நீர் புடவிடுங்க. ஆண்டவரே இன்னும் சில ஆண்டவரே மனிதர்களுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு ஆண்டவரே நீ ஆசீர்வாதத்தை அருட்கொடையை பிள்ளைகளை கொடுக்க போகிறேன். எல்லா பழையங்களும் ஒழிந்து எல்லாம் புதிதாக மாற்றுவதற்கு போனேன். இது ஒரு நோக்கம், இது ஒரு திட்டம். இந்த 2026 வருடத்திலே இந்த கடைசி ஓய்வு நாளிலே நான் உமக்காக ஒப்பு கொடுக்கப் போகிறேன் என்று உத்தரவாதம் எடுத்து பிள்ளைகளை அர்ப்பணித்திருக்கிறேன். உண்மையாக பிள்ளைகளை இந்த நேரத்திலிருந்து புடவிடுங்க. சிந்தனைகள், செயல்பாடுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்தி அந்த நேரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரை மூழ்கி அவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆண்டவரை புதிய ஒரு அனுபவத்தை நீ கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்ப முடியாது சொல்லிக்க தகப்பனே. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அநேகர் அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். புகழ்ச்சி ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு நிலை பெற்றிருக்க முடியாது சொல்லிக்கிறதுக்கு இவர்களுக்கு நிறைய படையுள்ள ஒழுங்கு எல்லாம் புதிதாக மாறட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை வெளி முடியாத அதிசயத்தை என் பிள்ளைகளுக்கு நீ செய்யப்பக்க நன்றி தேவைப்பட. இவருக்கு ஒருவேளை எதிர்ப்பதை இனி கண்ட எகிப்தியரை நான் காண மாட்டேன். புகழ்ச்சியும் கீர்த்தியும் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியே ஆசீர்வதிப்பா. மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு ஞானஸ்தானத்தை பெற்று உலகத்திலே வரும்போது இவருக்கு எல்லா அனுகூலத்தையும் தரப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆஸ்வதியை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே திருச்சபை குடும்பமாக ஆஸ்வதிக்கிறோம். ஊழியர்களாக ஆயராக இன்னைக்கு ஆஸ்வதி வந்திருக்கிறோம். ராஜா பிள்ளைகளை டெடிகேட் பண்ணுங்க. நீங்க தான் தகப்பனே, நீங்க தான் இன்னைக்கு நிலநாட்டம் போல பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. நிச்சயமாக நீ ஆயத்தப்படுத்திருப்பா. செய்யப்பட்ட நன்றி ஆசீர்வதியை பலப்படுத்துங்க. அன்றாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமர்வோம். Hosanna,
கேடுபடாத உலகத்திலே வளர்கிற நாம் அந்த கேடுபாடுகளை உள்ளே வைத்துக் கொண்டே நாம் என்னதான். எனவே கிறிஸ்துக்குள் வருகிறவர்கள் இந்த உலக ஆட்சி பாவம் மனுஷன் இந்த தண்ணிக்குள்ள நம்ம அமிழ்த்தப்படுகிற மனுஷன் நம்ம தலைவர் வெளியே வரும்போது புது மனுஷன் கிறிஸ்து மதித்து உயிரோடு இருந்திருக்கும் போது அவரோடு உயிர்த்தெழுந்து கூட நம்ம பங்கடைகிறோம் அப்படின்னா இந்த அடையாளத்தை நம்ம அதனால் புது வாழ்க்கை புதிய மனம் புதிய சிந்தை வாக்குறுதிகளை நாம் கேட்போம். யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னா நான் சொல்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். வேறு யாரும் கட்டாயத்தின் படி இல்லாமல் சொந்த நிலையின் படி செய்திருக்கிறார். கைப்பட இனி ஜெபிப்பதிலும் வேதமாக திருச்சபையுடைய காரியங்களை கடந்து கொள்வதற்கு அதே போல திருச்சபை சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள் ஞானசாரத்தின் போது கேள்வி கேட்கும்போது எல்லாரும் ஆமாம் அதே போல இந்த தண்ணீர் ஆசிரியர்களாக ஆண்டவரை பழைய மனிதனை கலந்து புதிய மனிதனை பாவத்தை சுத்திகரிக்கிற ஆசிரியர்களாக ஞானசாரம் எடுத்து ஒரு ஊரையும் ஆசிரியர் வாழ்க்கையும் குடும்பங்களையும் ஆசிரியர் மக்களை பார்த்து நீங்க 3 முறை முக்கணும் சரியா? ஏன்னா சப்போர்ட் ஒரு கை பிடிச்சிங்க முன்னாடி தான் சப்போர்ட் ஒரு கை பிடிச்சிங்க. இவருக்கு 3 முறை இவருக்கு பதி பிதா நல்லா முடிப்போம். ரெண்டாவது குமாரன் நல்லா முடிப்போம். பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். பார்த்திபன் ஒருபோதும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வெட்டப்படாமல் ஆன்மீகத்திலே ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் திருவிழாலும் நிரப்புவாராக. இவருக்கு பார்த்திபன் என்று பெயர் சூட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். பார்த்திபன் ஒருபோதும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வெட்கப்படாமல் ஆண்டுடைய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் திருவிழாலும் இப்போ வேணா ஒன்றும் பண்ண எப்போ உனக்கு சொன்னால் நீ எனக்கு சொல்லணும். உனக்கு என்னங்க உனக்கு 2 எங்களை ஒரு ஃபோன் கூட பண்ணுவேன். இவருக்கு 3 முறை இவருக்கு பார்த்திபன் என்று பெயர் சூட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். பார்த்திபன் ஒருபோது கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வெட்கப்படாமல் அவனுடைய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் திருவிழாலும் நிரப்புவாராக. லதா பிரின்சி என்று பெயர் சொல்லி 3 முறை பிதா நல்ல முக்கியம் முட்டி போது கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வெட்டப்படாமல் ஆண்டுடைய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் திருவிழாலும் நிரப்புவாராக. நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். லதா பிரின்சி ஒருபோதும் கிறிஸ்துவை வெட்டப்படாமல் ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் திருவிழாலும் நிரப்புவாராக. குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். முனியம்மா அன்னாள் அவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வெட்கப்படாமல் ஆண்டுடைய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு
ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக கிருபையினால் நிரப்புவாராக. ஆமென். குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் அடைத்து வருகிறோம். முனியம்மா அன்னாள் அவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் அவர்களை அறிவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக கிருபையினால் ஆசிரியர் பெயர் சுட்டி பிதா குமாரன் குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றியில் சிலுவையில் நடந்து வருகிறோம். தாசர் அவர்கள் ஒருபோது கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் நம்முடைய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் இவருக்கு தாசர் என்று பெயர் சுட்டி பிதா குமாரன் குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றியில் சிலுவையில் நடந்து வருகிறோம். பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் நம்முடைய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் கிருபையினால் நிரப்புவாராக. ஆமென். சுலோச்சனா மரியா என்ற பெயர் சுட்டி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் அடைத்து வருகிறோம். சுலோச்சனா மரியாள் அவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் ஆண்டுடைய பிள்ளையாக ஜீவிப்பது ஆண்டவர் சகல ஆவிக்குரிய சந்திரபிரகாஷ் என்று பெயர் சுட்டி முழுமையா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். சந்திரபிரகாஷ் முழுமையா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். சந்திரபிரகாஷ் ஒருபோதும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் ஆண்டுடைய என்று பெயர் சுட்டி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். கீர்த்தனா யாத்திரை கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் ஆகிய பிள்ளையை ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யார் பேசாதீங்கம்மா. ஈஸ்வரி லட்சி ஜாய் என்று பெயர் சுட்டி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால ஞானஸ்நானம் கொடுத்து இவர் நெத்தியிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். ஈஸ்வரி பிளஸ்ஸி ஜாய் யார் பேசாதீங்கம்மா. ஈஸ்வரி பிளஸ்ஸி ஜாய் என்று பெயர் சூட்டி பிதா முடியலாமா. குமாரன் நல்ல பிள்ளை பரிசுத்த நாமத்தால ஞானஸ்நானம் கொடுத்து இவர் நெத்தியிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். ஈஸ்வரி பிளஸ்ஸி ஜாய் ஒருபோதும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க 3 முறை புத்தகமா பிதா நீல கை பிடிச்சி குமாரன் பரிசுத்த நாமத்தாலே ஞானஸ்நானம் கொடுத்து நெற்றிலே சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். கன்னிகா தெபோரா என்று பெயர் சுட்டி 3 முறை புத்தகமா பிதா நீல கை பிடிச்சி குமாரன்
இதை வந்து என்ன இன்னும் வரப்போறேன் குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானசானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். போதும் ஐயா. செல்வராணி லிடியா என்று பேர் சுட்டி முழுமர முக்கியமா நல்லா நல்ல முக்கியம் உள்ள இதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானசானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிறு முழங்கல் பண்ணிக்கோ, மேல கை வச்சு ஏன்னா இதை கோல் பண்ணிக்கோ, புடிச்சுக்கோ 3 முறை பிடிச்சிக்கோ. சரியா? இவருக்கு வில்சன் ஆல்வின் என்று பெயர் சுட்டி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். வில்சன் ஆல்வின் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் அவருடைய பிள்ளையார் வில்சன் ஆல்வின் என்ற பெயர் சுட்டி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். இயேசு கோவிலில் கொண்டிருக்கும்போது சிறு பிள்ளைகள் ஒரு சீடர்கள் இயேசுவை கண்டு சிலப்பட்டு சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு பயன்படுத்தி அவருடைய தடை பண்ணார்கள். பல்லூராக வச்சிருக்கிறார்கள். எனவே அந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்கு உகந்த வழியை வளர்ப்பதற்கும் அவரை நேசிப்பதற்கான வழியை உறுதி செய்வதற்கும் நான் பெரிய ஒரு விஷயம் உதவி செய்வேன். குழந்தை கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வளர உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குமுறையாக நடத்த உதவி செய்கிறார். இந்த குழந்தைகளுக்கு இடர் உண்டாக படிக்கும் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஜீவியத்திலும் வேத வாசிப்பதிலும் செலுத்துவதிலும் நீங்கள் அமைந்து கொண்டு இந்த குழந்தைகள் முன்மாதிரியாக இருப்பீர்கள். முடியுது பரிசுத்தாலே முழுவதுமாக நிறைய பேராக என்ன பண்ணுறாரு, தலைவரை கையை வச்சு ட்ரோம் பண்ணி பரிசுத்த போது நான் சொல்லுகிற விஷயம் அது. ஏன்னா இது நிறைய பேர் போட்ட குழந்தைகள் பாருங்க. ஞானஸ்நானம் ஒன்றே, சபை ஒன்றே, இதுதான் என்னுடைய விசுவாசம். அதனால்தான் இங்கே திருச்செல்வர்கள ஏழை பிள்ளைகளும் கிறிஸ்துவ அறிவு விசுவாசத்திலே வளர்வதற்கு வேறு விதமாக வளர்வதற்கு நல்ல சூழலை திருச்சபையில் உருவாக்கி தருவோம். என்று பெயர் சுட்டி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். வின்சென்ட் விஜய் ஒருபோது கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் நம்முடைய ஆட்சி அந்த பெயர் சுட்டி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். சாஸ்திரத்தில் ஒருபோது குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். சரவணசி ஒருபோது கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் ஆகிய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு ஆகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் கிருபையினால் நிரப்புவதாக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். விவசாயிச்சு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். வின்சென்ட் விஜய் ஒருபோது கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் நம்முடைய ஜீவிப்பதற்கு அந்த சகல அவருக்குரிய ஆசீர்வாதத்தாலும் கிருபையினாலும் நிரப்புவதாக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து நெற்றியிலே சிலுவையில் நடத்தி வருகிறோம். சாஸ்திரத்தில் ஒருபோது கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படாமல் அந்த சகல அவருக்குரிய ஆசீர்வாதத்தாலும் கிருபையினாலும் நிரப்புவதாக. ஆமென்.
நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்று நெஞ்சிலே சிறு இடத்திலேயோ சரவணி ஒருபோதும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைத்திருக்கிறார்கள். ஆகிய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் கிருபையினால் நிரப்புவாராக. ஆமென். குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து நெஞ்சிலே சிறு இடத்திலேயோ விவசாயிகள் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வைக்கப்படுகிறார்கள். ஆகிய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் கிருபையினால் நம்மை நிரப்புவாராக. ஆமென். சகலத்தையும் உண்டாக்குறவர் மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமானதுக்கிற கடுமையான புஸ்தகங்களிலே அவதரித்து மனிதனான நமக்காக பொதுவிழாதி காலத்தில் சிறுவர் அறிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேதவாக்கின் நிறைவுபடி 3ஆம் நாள் உழைத்திருந்தார். பரமானதுக்கேறி பிதா உண்மையாக ஆயத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் கூட இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஆயருக்கு நாம் திருச்சியில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உற்சாகமாக இந்த ஒருவரும் நீங்கள் நான் எடுக்கவில்லை என்று நீங்கள் முரண்பாடு செய்யாமல் இதை ஆர்வத்தோடு எடுத்த அனைவருக்கும் திருச்சபை சபை நான் நன்றி தெரிவித்துள்ளேன். மாற்றி எந்த விதமான வெளி உதவிகளே இல்லாமல் நம்மாலே சிறப்பாக தன்னறிவாக வாழ முடியும் என்பதை இயேசு சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய செயல் என்னை நினைவுகூடப்படுத்த செய்யுங்கள் என்றார். அந்தபடியே போஜன பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம் சிரத்திலே கொடுத்து இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதில் பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்ற திருவிழம் பற்றி நான் ஆமென் கர்த்தாவே. Are you washed in the blood?
By the Savior's Son, are you washed in the blood of the Lamb? Do you rest each moment in the crucified? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are you broken, spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? When the bridegroom cometh, will your robes be ஆண்டவரின் சொல் ரத்தமாகிய சாதனம் வந்து விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட நம்மை ஆண்டவர் ஒரே சரீரமாக, ஒரே ரத்தமாக, ஒரே குடும்பமாக, ஒரே திருச்சபையாக வந்திருக்கிறார். இங்கே ஒற்றுமையிலே ஒரு வாரத்தை ஒரு சுமந்து, ஒரு உச்சங்களை ஒரு மன்னித்து, ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரை ஒரு பாதுகாத்து வாழும். அவர் திரும்ப வருவோம் சத்தியத்தில் நிலைத்திருந்து விவரமாக அன்பை மதத்தின் நினைவுள்ள ஆண்டவர் சகல ஆவியுடைய ஆசீர்வாதங்களால் கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்றைய ஆண்டவரே, இந்த நாளிலே நம்மை ஆராதிக்க நன்றி. குடியரசு நாடு என்பது சட்டம் அமலாக்கப்பட்ட நாடாக இருந்தாலும் சட்டத்தால் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. தனி மனித மாற்றம், தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனாக நீர் எங்களுக்குள்ளே விதைத்திருக்கிற வைத்திருக்கிற கிருபைகளை பொக்கிஷங்களை உணர்ந்து அதை செயல்படுத்துவதுதான் என்பதை பொழுது கொள்ள கிருபை செய்தி ஆண்டவரே, பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் இனி எங்களுக்குள்ளேயே தேடாது, எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தேடாது, நீங்கள் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்குள்ளே தேடி நாங்கள் கண்டுபிடிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நாங்கள் அடிமையாகாத படிக்கிறோம், தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்கிக்கொள்ளாத படிக்கிறோம். நீங்களே காத்தரும். யாரெல்லாம் அப்படி பிரச்சனை சிக்கிறீர்களோ அவர்கள் விடுதலை செய்யும். கடன் பிரச்சனை ஆண்டவரே, உடல் பலவீனத்தின் நிமித்தமாக அதிகமாக காசு செலவு செய்ததினாலே நிகழ்ந்த பிரச்சனை, குடும்ப சிக்கல்கள், இன்னும் ஆண்டவரே எங்களை பிடித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நான் சிரிக்கிறோம். அது விடுதலையாக்கும். உண்மையான சுதந்திரம் என்பது உண்மை அறிவில் தான். உண்மை அறிகிற அறிவினால் தான் இந்த உலகம் மாறும் என்பதை நான் புரிந்து கொள்ள செய்கிறேன். ஆண்டவரே, உடைய ஐக்கிய சங்க ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அந்த விதத்தில் நடக்கவிருக்கின்ற இந்த 2026 ஊழியத்தினுடைய எல்லா செயல்பாடுமே ஆசீர்வதிங்க. அங்கே நான் சென்று அநேக மக்கள் உண்மை அறிந்து கொள்ள, கிறிஸ்தவர்கள் வழியாக இந்த லட்சியம் வருகிறது, கிறிஸ்தவர்கள் நம்பாதவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள இருக்கிறது பாராட்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆட்சி, உம்முடைய ராஜ்யம் அங்கே இருக்கிற இல்லங்களில் எல்லாம் ஆண்டவரை அது நிலை கொள்ளட்டும். அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஊழியர்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய பிசியில் இருக்கிற எங்கள் மூப்பர் அவர் குடும்பத்திற்காக, ஆண்டவரே என்னுடைய வைக்கக்குழு பொறுப்பாளர்கள் மற்றும் ஆண்டவரே உதவி செய்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரை வாலிபர்கள் எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். நேரங்களை எடுத்து பயன்படுத்துகிறேன். அன்பின் ஒப்புரவின் ஐக்கியத்திற்காக எதையும் நான் விட்டுக் கொடுக்கக்கூடாத வாழ்க்கை செய்கிறேன். தொடர்ந்து வருடத்தில் ஆசீர்வதி நாடுகளும் கிருமியினாலே நடத்து வருகிறது. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். எங்கள் அன்பை தருவோம். ஆமென். நாம் சேர்ந்தாண்டவர்களுக்கு சில பேருக்கும் பிதாவின் நாம் பரிசுத்தமாக ராஜ்யம் உள்ளதாக சித்தப்பரவர்களை செயல்படுத்த போகிறது. பூமியையும் சேர்ப்பதாக அந்த வேண்டிய வார்த்தைதான் எங்கள் விதமாக கஷ்டங்களுக்கு நாம் மனிதர்களை போல பண்ணி சோதனை பிரவேசிக்கப்போம். தீர்வு ஜெயம் வல்லமை மகிழ்ச்சி
இருக்கும்படியே என்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளுடைய அன்பு, தூய ஆவியார் ஏற்படுத்துகின்ற ஒற்றுமை, ஒப்புரவு ஆசீர்வாதம் நாம் அனைவரும், குறிப்பாக இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு நபரும் வாழ்வோடு எதிர்காலத்தோடு இன்று மற்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வகாரண பரவாயில்லை. கர்த்தரோடு கூட இருப்பாராக. சமாதானத்தை கூட நாம் போய் வர கடவோம். எல்லாரும் சோதரம்.